ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்டு தேங்காய் அரைச்சி விட்ட குழம்பு எப்படின்னு பார்க்கலாங்களா? தேவையான பொருளெல்லாம் கட் பண்ணிட்டு வந்தாச்சு. முருங்கைக்காய் கார்டன்லேருந்து எடுத்துக்கிட்டோங்க. இப்போ ஒரு பானை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டாச்சு. கடுகு போட்டுக்கலாம், கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க, ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு ஒரு 5-6 பல்லுங்க, வெங்காயம் ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம், உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போது தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி நல்லா கொலைய வதங்கணுங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் பொடி ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா வதக்கிட்டுங்க. இப்போ நம்ம காய்களை உள்ளே சேர்த்துக்கலாங்க. உருளைக்கிழங்கையும் முருங்கைக்காவும் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு தேங்காய் அரைச்சிக்கலாங்க. கொஞ்சமாக தேங்காவை நல்லா நைஸாக அரைச்சி இப்போ காய் வெந்துருச்சுங்க, உள்ளே சேர்த்துக்கலாம். புளி தேவையே கிடையாதுங்க, தக்காளியே போதுமானதாக இருக்கும். இது ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. புளி போட்டோம்னா அது வேறு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸ்க்கும் டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.